மாங்காய் சீசனில் மாங்காய் ஊறுகாய் செய்யாமல் இருந்த எப்படி? ஸோ மாங்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா இந்த மாதிரி டப்பு டிப்புன்னு பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வந்து ஒரு இடிவரலில் போட்டு நசுக்கு இந்த மாதிரி குறைன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம நறுக்கி வச்ச மாங்காயில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அப்புறம் பெருங்காயம் ஒரு நல்லா புசுன்னு தூவி விட்டு நம்ம நசுக்கி வச்சுருந்த அந்த கடுகு வெந்தயம் அந்த பொடியை நல்லா சேர்த்துக்கோங்க. அப்புறம் நமக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு அதை சேர்க்காம இருந்த எப்படி அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பக்கம் அதே தாளிப்பு கரண்டியில் நல்லா 4 கரண்டி பொலன்னு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அப்புறம் அதுலேயும் நம்ம பொசுன்னு பெருங்காயத்தூளை தூவி நல்லா வந்து சுருன்னு வரப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம மாங்காய் மேலே பொசுன்னு கொட்டி அதையும் வந்துட்டு 4 பரட்டி விட்டுருங்க. ஸோ 4 பரட்டி அது கூட கடைசியாக நம்ம டேஸ்ட்டுக்கு ராணியான சர்க்கரை அதையும் வந்துட்டு 1 ஸ்பூன் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா சுவையான மாங்காய் ஊறுகாய் தயார் 10 நிமிஷத்தில்.